வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 29வது நாளுக்கான கொஸ்டினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 281வது கேள்வி பாருங்க. The HCF of 0.90, 13.5 and 15 is 0.90, 13.5 மற்றும் 15இன் மீ போவா யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் டைப் வைஸாகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதில் இந்த மாதிரி டெசிமல் நம்பர் வந்தால், அதாவது பாயிண்ட் வச்ச நம்பர் வந்தால் அதுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இங்கே பாருங்க, 0.90 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. 13.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 0 இருக்குது. 15 பாயிண்ட்டே இல்லை. இது மாதிரி எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா பாயிண்ட் இல்லாத நம்பராக, அதாவது முழு நம்பராக மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ நான் பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா 2 டிஜிட் ரைட் சைடில் தள்ளுறேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 90. இங்கே பாயிண்ட் அப்புறம் 1 டிஜிட் தான் சார் இருக்குது, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. இதையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு நம்பரை என்ன பண்ணுறோமோ அதே வேலையை தான் மற்ற எல்லாத்துக்கும் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்கே அதிகமான நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேங்க. அப்போ இங்கேயே 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது, இன்னொரு நம்பருக்கு என்ன போட்டுக்கணும்? 0. அப்போ 1350. இங்கே பாயிண்ட்டே இல்லை, இதையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன கிடைக்கும்? 1500ன்னு கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட 3 நம்பர் இருக்குது, 90, 1350, 1500. இந்த 3 நம்பருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். நான் சொல்கிறது புரியுதா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே அதிகமான நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு அத்தனை டிஜிட் தள்ளிடுறோம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்பருக்கு எல்லாம் தள்ளுறோம். சரிங்களா? இப்போது இது 3த்தையும் பாருங்கள், எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள். 9, 135, 150 எல்லாமே 10ஆம் வாய்ப்பாடு. இப்போ இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 3 3 9, 4 3 12, மீதி 1, 5 3 15, 5 15 0. இப்போ மேற்கொண்டு ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா வராது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது அப்படின்னா 30. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 30ன்னு வருது. ஆனால் நிச்சயமாக ஆன்சர் 30 கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். அதாவது 2 டிஜிட் பாயிண்ட்டை ரைட் சைடில் தள்ளணும். இப்போ இங்கே 2 டிஜிட் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் தள்ளணும். சார் இங்கே பாயிண்ட்டே இல்லையே அப்படின்னா எல்லா நம்பருக்கு பின்னாடியும் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், கொடுத்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும், வந்திருக்கிற நம்பரை. ஏன்னா ஏற்கனவே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்? வந்த ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அதை தான் நான் இப்படி சொன்னேன், பாயிண்ட் 2 டிஜிட் லெஃப்ட் சைடில் தள்ளிடுறோன்ட்டு. அப்போ இந்த பக்கம் வந்துட்டா 0.30. எப்பவுமே வெறும் பாயிண்டில் ஆரம்பிக்க மாட்டோன்றதால முன்னாடி 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 0.30. 0.30னாலும் 0.3னாலும் ஒன்று தான். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக 0 இருக்குன்னா விட்டுடலாம். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.3. புரியுதா? இந்த மாதிரி டெசிமல் நம்பரில் வர்றது கொஞ்சம் வித்தியாசமானது. சரிங்களா? ஓகே. இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் இன்னமும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டைப் வைஸ் நடத்திருக்கோம் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கேன். தேவை அப்படின்னா இது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உடைய லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எல்லா டைப்புமே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இங்கே நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதே நம்பர்ஸ் 0.90, 13.5, 15 இது எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு எல்சிஎம் என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? எல்சிஎம். ஐடியா இதே தான், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இதோ இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஹெச்சிஎஃப்னும் போது 3 நம்பரும் டிவைட் ஆனால் பண்ணணும். எல்சிஎம்னும் போது இதில் ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆகுதுன்னா கூட நீங்கள் இதுக்கப்புறம் இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அதில் இருந்து எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கீழே ஆன்சர் சொல்லுங்கள். எல்சிஎம் வந்த பிறகு இதே மாதிரி பாயிண்ட் 2 டிஜிட் முன்னாடி தள்ளணும். சரியா? செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.45, 0.9, 18 இந்த 3 நம்பர் 0.45, 0.9, 18 இந்த 3த்துக்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிங்க. இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், இந்த 3த்துக்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க. புரியுதா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி டெசிமல் மாடலில் இன்னும் அதிகமாக சம் பார்க்கல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெசிமல் மாடலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு திருப்தி வந்துடும். சரிங்களாம்மா? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இப்போ போடும்போதே நோட்டில் போட்டுருங்க. 281 போடுறீங்களா? இது 281ல் ஏன்னு போடுங்க, இது 281ல் பி, இது 281ல் சி அப்படின்னு போட்டு இது 3த்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் நோட்லையும் கரெக்டாக அதை எழுதி வைங்க. கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது 282 கொஸ்டினை பாருங்கள். சரிங்களா? ஓகே. 282 ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங்: x cube minus x square plus x minus 1, x power 4 minus 1. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப், அதாவது மீ போ வா. இங்கே மெத்தடாக போகிறத விட நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மெத்தடாக போகிறதுனாலும் போடலாம், நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஆனால் பெட்டர் ஷார்ட்கட். நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம்னா, ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடுப்போம். எக்ஸுக்கு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் வேறு எதுவுமே எடுக்கல, சும்மா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். 0ன்னு எடுத்தோம்னா 0 0 0 -1ன்னு வரும். நமக்கு ஆன்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா வேல்யூ அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அப்போ 0 எடுக்க முடியாது. 1ன்னு போட்டோம்னா 1 -1 +1 -1 எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு கிடைக்கும். ஸோ நெகட்டிவ்லேயும் இருக்கக்கூடாது, 0விலையும் இருக்கக்கூடாது. அந்த காரணத்தால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அடுத்த நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 ³ 8 -2 ஸ்கொயர் 4 + x 2 -1. அப்போ 8 - 4 4, 4 + 2 6, 6 - 1 5. ஸோ இந்த வேல்யூ 5ன்னு கிடைக்குது. இங்கே 2 பவர் 4, 2 பவர் 4னா 2 4 நாங்கள் 16 - 1 15ன்னு கிடைக்குது. அப்போது இப்போ நம்ம எந்தெந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும், 5க்கும் 15க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும், 5 வாய்ப்பாடு. 1 5 5, 3 5 15. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் வகுப்படாது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது அப்படின்னா 5ன்னு கிடைக்குது. எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோம், 2. அந்த 2ஐ கொண்டு வந்து கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல ஆன்சர் 5ன்னு கிடைக்குதோ அதுதான் நமக்கான விடை. பாருங்கள், 2ன்னு அப்ளை பண்ணுறேன். 2 - 1, 2 - 1 1, 2 ஸ்கொயர் 4 - 1 3. அப்போ 3 என்ன கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன வருது, 5. ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்தது 2 + 1, 2 + 1 3, 2 ஸ்கொயர் 4, 4 - 1 3. அப்போ 3 என்ன கிடைக்குது, 9. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. 2 - 1 1, 2 ஸ்கொயர் 4 + 1 5, 4 5 5. நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சா? இருந்தாலும் மீதி இருக்கிறதையும் செக் பண்ணுறங்க, அதுதான் பெட்டர். சரியா? இப்போது 2 + 1 3, 2 ஸ்கொயர் 4 + 1 5, 3 5 15ன்னு கிடைக்குது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ நம்முடைய சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? உங்களுக்கு இந்த இடத்துல இதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லும் போதுமே பார்த்தீங்கன்னா மெத்தடையும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டையும் சொல்கிறேன். இங்கே என்னென்னா பவரில் 3லாம் இருக்குது இல்லையா, பவரில் 3, இங்கே பவரில் 4லாம் இருக்கிறதால போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சிச்சுல்லமா? எல்லாருக்குமே இதை போட முடியும். 100% உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். சரிங்களா? இருந்தாலும் இங்கே மெத்தடையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். மெத்தட் படி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இது ரெண்டுத்துலேருந்து எதனா காமனாக வெளியெடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். x³ - x². எதை வெளியெடுக்கலாம், x² வெளியெடுக்கலாம். மீதி என்ன இருக்கும், x - 1. இது ரெண்டுத்துல ஒரு -1 வெளியே எடுத்துடுறேன். அப்படின்னா +x என்னவாயிடும், -1 வெளியே எடுத்து இல்லை +1 வெளியெடுங்க. +1 வெளியே எடுத்தேன்னா, ஏன்னா 1 மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும், x - 1. இப்போ ரெண்டுத்துல எது காமன், எதுக்கு ஏன் +1 வெளியே எடுத்தோம்னா இந்த ப்ராக்கெட் காமனாக வரணுன்றதால. அப்போ என்ன கிடைக்கும், x - 1. மீதி என்ன இருக்கும், x² + 1. கரெக்டா? இப்போ இங்கே வாங்க, x⁴ - 1. நம்ம இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். a⁴ - b⁴ எப்படி எழுதலாம்னா a² + b² இன்ட்டு a + b இன்ட்டு a - bன்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், x² + 1² 1 இன்ட்டு x + 1 x - 1 இப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அது. பாருங்கள், ரெண்டுத்துலேயும் x - 1 இருக்குது. அப்போ x - 1. ரெண்டுத்துலேயும் x² + 1 இருக்குது. அப்போ x² + 1. இவ்வளோ தான் நமக்கான ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்கள். புரியுதா நம்ம சொல்ல வர்றது? சரிங்களா? இவ்வளோ தான் இதோட ஹெச்சிஎஃப். இங்கே கூட என்ன எழுதி வச்சுக்கிறீங்கன்னா இதோட எல்சிஎம் என்ன வரும்ன்றதையும் எழுதுங்க. எல்சிஎம் எழுதும்போது இங்கே 15 வந்திருக்கின்றதால இந்த 15 போட்டு பார்த்தீங்கன்னா இது வராது. ஸோ எல்சிஎம் வரும்போது இதில் இன்னும் பேலன்ஸ் எந்த டேர்ம் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 283. சிம்பிளிஃபை, சுருக்குக. √36a⁴ b - c ² 16 டிவைடட் பை 2a b - c ² ரூட் வந்து இந்த டேர்முக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ இதுக்கு மட்டும் ரூட் எடுத்தால் போதும். 36க்கு ரூட் எடுத்தால் 6, a⁴ ரூட் எடுத்தால் a², b - c ² 16. ரூட் எடுக்கும்போது பவரில் இருக்கிறது பாதியாக மாறும். என்ன தப்பு பண்ணுருவோம்னா 16க்கு ரூட் எடுத்தால் 4ன்னு போட்டுருவோம். கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் எடுக்கும்போது பவரில் இருக்கிறது பாதியாக குறையும். அப்போ 16 பாதியாச்சுன்னா 8 டிவைடட் பை டிவைடு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே எதுவுமே ரூட்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா இவங்க எதுவுமே ரூட்லாம் கொடுக்கல, வெறும் டிவைட் பையில் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு a 2 2 6. அப்போ 3a. இங்கே பொறுத்த வரைக்கும் பவர் வந்து என்னவாயிடும், மேலே போகும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும். 8 +2 மேலே போயிடுச்சுன்னா -2,
அப்போ பி மைனஸ் சி 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ ஆன்சர் 3A பி மைனஸ் சி ஹோல் பவர் 6ங்கிறது தான் ஆப்ஷன் டி. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 284. இது பாருங்க, சுருக்குக 2 2/3 -3 1/6 +6 3/4 இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இது மொத்தமே எதில் இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னத்தில் இருக்கு. இதை முதல்ல நம்ம என்னவா மாற்றணும்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபினமாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இங்கே பாருங்க, 3 6 இங்கே பெருக்கணும், வர ஆன்சரோட இதை கூட்டணும். கரெக்டா? 3 6 6 + 2 8 8/3 மைனஸ் 3 18 18 + 1 19/6 ப்ளஸ் 6 24 24 + 3 27/4. கரெக்டாமா? அப்போ 3 6 4 இதை கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 3 6 4 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 12ன்னு கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12. அப்போ கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் 12 வர்றது மாதிரி மாற்றணும். பாருங்கள், 3 எதால் பெருக்குன்னா 12 வரும்? 4ஆல். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கிறேன். 8 32 மைனஸ் 6 2ஆல் பெருக்குன்னா 12, மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். 19 2 38. 4 3ஆல் பெருக்குன்னா 12, மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன். 27 3ஆல் பெருக்குனீங்கன்னா 81. அப்போ இப்போ பாருங்கள், 32லேருந்து 38 மைனஸ் பண்ணோன்னா -6 + 81, 81லேருந்து 6 மைனஸ் பண்ணோன்னா 75/12. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறத கூட்டிட்டு அதுக்கப்புறம் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் 75/12. ஏதாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாடு 4 3 12, 2 3 6 மீதி 1 5 3 15. அப்போ 25/4ன்னு கிடைக்குது. இது இப்போ தகாபின்னம். மிக்சராக மாற்றணும்னா 6 24 மீதி 1 பையில் இருக்கிற 4 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 6 1/4. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 285. 60 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள வடிவ பாத்திரத்தில் நிறைய சோப்பு கூழ் உள்ளது. அதனை 6 சென்டிமீட்டர் ஆரமும் 2 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளை வடிவ சோப்பு கட்டிகளாக செய்தால் எத்தனை சோப்பு கட்டிகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி எத்தனைன்னு கேட்குறாங்கனாலே அவங்களோட கொஷனில் ஹவு மெனி இல்லை நம்பர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். எதாலனா பெரிய வேல்யூ சின்ன வேல்யூவால். இப்போ இங்கே பாருங்கள், அரைக்கோள வடிவத்தில் சோப்பு இருக்குது, இதை தான் கட்டியாக மாற்றுறாங்க. அப்போ இதுதான் பெருசு, இதுதான் சின்ன சின்னதாக மாற்றுறாங்க. அப்போது அரைக்கோளத்தினுடைய கன அளவு, இந்த டிவைட் பண்ணுறது இந்த அரைக்கோளத்தினுடைய ரெண்டுத்தோட கன அளவையும் அரைக்கோளத்தினுடைய கன அளவை என்னவா மாற்றுறாங்க? உருளையாக மாற்றுறாங்க. உருளையினுடைய கன அளவால் டிவைட் பண்ணணும். அரைக்கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 2/3 πr³ பை உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h. ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும். ஆர் கேன்சல் ஆகிடுமா சார்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஆரம் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு. இங்கே 60 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ பாருங்கள், 2/3 × r³ அரைக்கோளத்தோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. r³ங்கிறதால 60 × 60 × 60 பை r²h. உருளையினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6. 6 × 6 × h. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர். அப்போ × 2 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 2 கேன்சல் ஆகிடும். 1 6 6 பைத்தார் 60, 1 6 6 பைத்தார் 60, 1 3 3 20 3 60. அப்போ மீதி என்ன கிடைக்குது? 10 × 10 × 20 பெருக்கணும் அப்படின்னா 2000. ஸோ எத்தனை சோப்பு கட்டிகளை உருவாக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி 2000 சோப்பு கட்டிகளை உருவாக்கலாம். நான் புரிஞ்சு முடியுதா? சரியா? இங்கே நான் உங்களுக்கு கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன். இதே மாடல் தான், நம்பர்ஸை மட்டும் மாற்றி கொடுக்குறேன், இல்லை இதுவை மட்டும் மாற்றி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா 60 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோளன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நான் உங்களுக்கு என்னென்னு எடுத்துக்கிறேன்னா கோள வடிவ பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். சரியா? என்ன மட்டும் மாத்திரேன், அரைக்கோளன்றத கோள வடிவ பாத்திரத்தில், ஹெமிஸ்பெரிக்கல்னு சொல்லாங்க இல்லையா? ஸ்பெரிக்கல் பவுல் ஆஃப் ரேடியஸ்ன்னு நான் மாற்றிக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் 4வது கேள்வி. ஏற்கனவே 3 கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தோம் இல்லையா? இங்கே 4th கொஸ்டின் இது. 60 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோளன்ற பேரை மாற்றிட்டு கோள வடிவ பாத்திரத்தில் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது மற்ற எதையுமே மாற்றலை, மற்ற எல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்படி கோள வடிவ பாத்திரத்துன்னு கொடுத்தா இப்போ எத்தனை சோப்பு கட்டி தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் ஆன்சராக கீழே சொல்லுங்கள். சரிங்களா? இதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோலத்தோட கன அளவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ஒரு வடிவத்தை இதில் இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஒரு வடிவம் இருக்கு, அதை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா, அது கோலத்துல இருந்து உருளையா இருந்தாலும், கூம்புல இருந்து கோலமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா, ரெண்டுத்தோட கன அளவும் சமமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்கன்னா, ரெண்டுத்தோட கன அளவும் சமமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஹவு மெனி எத்தனைன்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்திட்டு எத்தனைன்னு கேட்குறாங்கன்னா, பெரிய வடிவத்தை சின்ன வடிவத்தினுடைய கன அளவால வகுத்துடணும். ஒன்றும் இல்லை, அது எப்படி தெரியும் அப்படின்னா, அவ சொல்லும்போது அந்த ஆரம் உயரம் அப்படி இல்லைன்னா ஒரு பெருசுல இருந்து இத்தனை சின்ன சின்ன வடிவங்களை உருவாக்குறோன்றதே சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ நார்மலா ஒரு வடிவத்துல இன்னொரு வடிவம் மாத்துறாங்கன்னா, ரெண்டுத்தோட கன அளவும் சமமா இருக்குன்றது ஒரு விஷயம். சப்போஸ் கொஷின்ல ஹவு மெனின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டுத்தோட கன அளவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 286. ஒரு செங்கலின் அளவு 20 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர். 20 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 0.75 மீட்டர் அளவுள்ள சுவர் கட்டுவதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும்? பாருங்க, ஹவு மெனி. அப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எது பெருசுன்னு பார்க்கணும். இது செங்கல், இது சுவர். எது பெருசா இருக்கும்? செங்கல் நிறைய சேர்ந்தது தான் சுவர். அப்ப சுவர் தான் பெருசா இருக்கும். ஒன்று. அடுத்ததா 3 அளவு பெருக்கல்ல கொடுக்குறாங்கனாலே அது LBH. இதையும் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அப்ப என்ன வடிவம் அது? அது ஒரு கனச்செவ்வக வடிவம். ஸோ இதுதான் பெரிய வடிவம். ஸோ இதுவும் LBH தான். ரெண்டுமே கனச்செவ்வக வடிவம் தான். ரெண்டுத்தோட கன அளவையும் வகுக்கிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டினில் அந்த பிரச்சனை இல்லை. போன கொஸ்டினில் பாருங்க, எல்லா யூனிட்டுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா சென்டிமீட்டராக தான் இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இதெல்லாம் மீட்டரில் கொடுத்துட்டு இதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே மீட்டரில் கொடுத்தாங்கன்னா மொத்தத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். இல்லை சென்டிமீட்டரோட மீட்டராக மாற்றலாம், பெட்டர் இதுதான். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ இது ஒன்று 100ஆல் பெருக்கணும். அப்போ 20 100ஆல் பெருக்குனீங்கன்னா என்னவாயிடும்? 2000. 2 ஜீரோ சேரும். 2 100ஆல் பெருக்குனீங்கன்னா 200. 0.75 இதை 100ஆல் பெருக்கணும்னா 2 ஸ்தானம் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் போயிடும். அப்போ 75ன்னு ஆகும். சரியா? ஸோ இதுதான் பெரிய வடிவம். இதோட கனளவை இதோட கனளவால் டிவைட் பண்ண போகிறோம். கனளவுக்கு என்ன ஃபார்முலா? அதே LBH தான். இது சார் இதை மட்டும் 100ஆல் பெருக்கிங்க, இதை பெருக்க வேண்டியது இல்லையானா? அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி எதில் தான் இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டரில் தான் இருக்குது. சரியா? அப்போ பாருங்க, இங்கே பெரிய வடிவம் 2000 இன்ட்டு 200 இன்ட்டு 75 பை சின்ன வடிவத்துக்கு பாருங்க 20 இன்ட்டு 10 இன்ட்டு 7.5. பாருங்க 0 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும். 7.5க்கு 75க்கு அடிக்கலாம். இது ஒரு முறை, இது 10 முறை. எப்படி சார் அப்படின்னா 7.5 10ஆல் பெருக்குனா 75 கிடைக்கும். பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி போயிடும் இல்லையா? அதனால் அப்படியே டைரெக்டாக அடித்து என்ன போட்டுட்டேன்னா 10ன்னு போட்டுட்டேன். இப்போ 2000த்தையும் 10த்தையும் பெருக்கிறேன். 2000த்தையும் 10த்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 20,000 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 20,000. அப்போ இந்த வடிவத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னா 20,000 செங்கற்கள் தேவை. சரிங்களாமா? ஏற்கனவே 4 கொஸ்டின் கேட்டோமா? இப்போ 5ஆவதா ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்க. நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளோ கொஸ்டின் கொடுக்குறீங்க சார், எங்களுக்கு ஹோம் ஒர்க்னு ஸ்கூல் பசங்களை மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? நான் இங்கே ஒரு செங்கல்லின் அளவு, a brick measures is 15 centimeter into 15 centimeter into 7 centimeter into 5 centimeter. How many bricks will be required for a wall of 1.5 meter into 70 meter into 50 meter? சரி, உங்களுக்கு பாயிண்ட் கூட வைக்கல, சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேனே. ஒன்று மட்டும் தான் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இங்கே கேன்சல் பண்ணதில் வந்த கஷ்டம் மாதிரி கூட அங்கே வராது. சரிங்களா? ஸோ இது வந்து பிரிக்ஸுக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலுக்கு. சரிங்களா? இதே மாதிரியே தான் கொடுத்துருக்கோம். மீட்டர் எல்லாம் சென்டிமீட்டராக மாற்றி டிவைட் பண்ணணும். சரிங்களா? வால் தான் பெருசு, வாலோட வால்யூம் மேலே இருக்கணும், பிரிக்ஸோட வால்யூம் கீழே இருக்கணும். சரிங்களா? போட்டு கேன்சல் பண்ணி இதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும், ஹவு மெனி பிரிக்ஸ் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 287. ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 231 சதுர சென்டிமீட்டர். அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 3/2 பங்கு எனில் அதன் ஆரம் மற்றும் உயரத்தை காண்க. பாருங்க, மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, வலைபரப்பு சொல்லும்போது 3/2 பங்குன்ட்டு. மொத்த புறப்பரப்பு 231. இதில் 3/2 பங்கு என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வலைபரப்பு. நம்ம முதல்ல வலைபரப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக
கீழே இருக்கிற ஆரத்தை உயரத்தையும் கொண்டு வந்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணால் 231 கிடைக்கும். மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πr × h+r. அதுவே வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πrh. இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதால வலைபரப்பை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை வச்சு ஆன்சரை கொண்டு வரலாம். அப்போ வலைபரப்பு பாருங்கள், 3/2 பங்கு, 1 3 3, 7 3 21, 7 3 21, 77 ரெண்டையும் பெருக்கணும்னா 154. அப்போ வலைபரப்பு என்ன கிடைக்குதுன்னா 154 கிடைக்குது. ஸோ ஆரத்தையும் உயரத்தையும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். எதுக்கான ஆன்சர் 154 வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆரம் 3.5, உயரம் 7. ஃபார்முலா என்ன சொன்னோம்? 2πrhன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்போ 2 பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம். ஆரம் எவ்வளோ இருக்குது? 3.5 இன்ட்டு ஹெச் எவ்வளோ இருக்குது? 7. பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடும். 2யும் 3.5 பெருக்குனா 7 இன்ட்டு 22 பெருக்கணும்னா 154. கரெக்டாக வருதா? ஸோ அதுதான் முடிஞ்சிச்சு. இது வேறு எதையுமே செக் பண்ண வேண்டியதே கிடையாது. ஸோ ஆன்சர் ஆரம் 3.5, உயரம் 7 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? சார் இதே வலைபரப்பில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்க, மொத்த புறப்பரப்பில் கொண்டு வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். இங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 231 வரும். வேணா செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சிச்சா? இது மெத்தடாக, இது ஒரு ஸ்கூல் புக்கில் இது ஒரு 5 மார்க் கொஷின். இது இவ்வளோ பெருசெல்லாம் நம்ம போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்றதால் தான் ஈஸியாக அவங்க சொன்னதுலேருந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டோம். நம்ம புரிஞ்சு முடியுதா? சரியா? இது 287. அடுத்ததான் 288. ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் வலைபரப்பு 3960/7 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் மற்றும் ஆரம் காண்க. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம் உயரம் ரேஷியோவில் இருந்தாலே ஆன்சர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். அப்போது ஆரம் இது, இது உயரம். அதாவது ஆரம் 2 மடங்காக இருக்கும், உயரம் 5 மடங்காக இருக்கும். ஆரம் 2ஆம் வாய்ப்பு, ஏன்னா ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. ஆரம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ஆரம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், 6 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஆரம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், 15 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு உயரம் அப்புறம் ஆரம்னு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. கேள்வியில் கொடுக்கும்போது ஆரமும் உயரமும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் பாக்ஸ்லாம் போட்டு காட்டுறேன். சரியா? ஆரம் 2, ஆரம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. ஆரம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ஆரம் 14 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். சரி, உயரம் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், உயரம் 5ஆம் வாய்ப்பாடு, இங்கே 15 இங்கே 5, இது 2 வரும். இப்போ பாருங்கள், 2 ஆன்சர் கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற 2த்துல ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்போம். ஆன்சர் வந்துடுச்சுன்னா அது கரெக்ட், வரலன்னா இன்னொன்று தான் கரெக்ட். சரியா? இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? உருளையினுடைய வலைபரப்பு. இப்போ போன கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உருளையினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πrh. அப்போது 2 பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம், இந்த இடத்துல ஆரம் பாருங்கள் 6ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு உயரம், உயரம் இங்கே பாருங்கள் 15ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? 7ஆல் எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறோம். மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 6 12, 12 இன்ட்டு 15, 12 இன்ட்டு 15 170, 180. அப்போ 180 இன்ட்டு 22/7, 360, 11ஆல் பெருக்கணும்னா 0, 6, 6 3 9, 3/7, 3960/7. அவங்க அதான் வலைபரப்பு கொடுத்துருந்தாங்களான்னு பாருங்கள். கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயரம் 15 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர். கண்டிப்பாக எது வராதுன்னா இப்போ டியும் வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கிறது 2 ஆன்சர், ஒன்று வந்துடும், இன்னொன்று வராது. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஏன்னா வேறு எந்த ஆப்ஷனும் சாய்ஸ் அவங்க கொடுக்கலன்றதால இவ்வளோ தான் நமக்கான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம எதுலேருந்து தான் பண்ணியிருக்கோம்னா கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான். இதில் கவனிக்க வேண்டிய என்னென்ன? ஆரமும் உயரமும் எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களோ அது இப்போ 6 2 மடங்குன்னும் போது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், உயரம் 5ன்னும் போது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இந்த சின்ன ட்ரிக் தெரிஞ்சதுன்னா 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம புரியுதா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 289. இதுவும் பாருங்கள், இதுவும் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து தான் கொடுத்துருக்கோம். ஒரு கூம்பும் ஒரு உருளையும் ஒரே அடிப்பரப்பும் ஒரே வலைபரப்பும் கொண்டவை. என்னென்ன வடிவம் சொல்லியிருக்காங்க? ஒரு கோன் கூம்பு, இன்னொன்று சிலிண்டர் உருளை. ஒரே அடிப்பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தோட ஆரமும் சமம்னு அர்த்தம். ஒரே அடிப்பரப்பு அப்படின்னு கொடுக்குறாங்கனால என்ன, இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே அடிப்பரப்பு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ரெண்டுத்தோட ஆரமும் சமம். அடுத்தது ஒரே வலைபரப்பு. ஒரே வலைபரப்புனா இப்போ கோனோட வலைபரப்புக்கு ஃபார்முலா πrl. சிலிண்டருடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும், ஆரம் ரெண்டும் சமன்றதால அதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எல் ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா 2h. அதாவது கோனோட சாய் உயரம் சிலிண்டரோட ஹைட்டை மாதிரி 2 மடங்கு. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது
உருளை அவங்க கொஸ்டின் கடைசி பாருங்க, உருளையின் உயரம் 2.5 மீட்டர், கூம்பின் ஆரம் 3 மீட்டர் எனில் கூம்பின் கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h. அப்படின்னா 1/3 ஆக்சுவலாக ஆன்சரில் பார்த்தீங்கன்னா பை அப்படியே கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ பை அப்படியே வந்துடும். ஆரமும் உயரமும் தேவை. இங்கே நல்லா பாருங்க, கூம்பினோட ஆரம் கொடுத்துருக்காங்க. கூம்போட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர். ஃபார்முலா படி 3². அப்போ இல்லை 3 × 3 இன்ட்டு ஹெச். உயரம் கொடுத்துருக்காங்களே சார் 2.5 மீட்டர்னா இது ஒரு கூம்போட உயரம் கிடையாது. நல்லா கவனிங்க, உருளையினுடைய உயரம். அப்போ நமக்கு கூம்போட உயரம் தேவை. இங்கே பாருங்க, உருளையினுடைய உயரம் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கூம்போட சாய் உயரம் உருளையுடைய 2 மடங்குக்கு சமம்னு சொல்லியிருக்கோம். அப்போ உருளையினுடைய உயரம் 2.5னா கூம்போட சாய் உயரம் என்ன கிடைக்கும்னா 2 × 2.5, அதாவது சாய் உயரம் 5ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபார்முலா படி கூம்போட உயரம் தேவை. இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? கூம்போட ஆரம் தெரியும், கூம்போட ஆரம் 3. கூம்போட சாய் உயரம் தெரியும், கூம்போட சாய் உயரம் 5. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கூம்போட உயரம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த ட்ரிக் சொல்லியிருக்கோம், பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியான வீடியோவில் ஒரு பேர் செட் எப்படி இருக்கும்னா 3 4 5ன்னு இருக்கும். 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஹைட்டு கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்னா 4 தான் இருக்கும். நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம். உரலை போட்டு பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்க, L² = R² + H². L 5, 5² 25, R 3, 3² 9 + H². 9 இங்கே வந்துருச்சுன்னா 25 - 9 16. உயரம் ஸ்கொயர் 16. அப்போ உயரம் 4ன்னு கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்? இந்த பித்தகோரியன் ட்ரிப்ளெட் 3 4 5 அப்படிங்கிறத வச்சு 3 5 வந்துருச்சு, கண்டிப்பாக ஹைட்டு 4 தான் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு ஈஸியாக வந்துட முடியும். ஸோ ஹைட்டை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். நம்ம சொல்ல வரது புரியுதா? அவங்க கொஸ்டின் அழகாக சுற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 12, ஒரு பை இருக்குது. ஸோ ஆன்சர் 12 பை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? கொஸ்டின் என்னவோ ரொம்ப ஈஸி தான், ஆனால் அழகாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் சுற்றி வந்து ஆன்சர் போடுறது மாதிரி கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 290. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இங்கே நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்க. டி கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா P × R/100² கொடுத்துருக்கோம். கரெக்டாக ஃபார்முலா என்ன? D = P × R/100². Pங்கிறது அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 8000 × R/100. R எவ்வளோ? 10%. அப்போ 10/100னா என்னவாயிடும்? 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/10² கரெக்டா? அப்போது 8000 × 1² பண்ணால் 1, 10² பண்ணால் 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும்தான் நிற்குது? 80 ரூபா தான். இது நம்ம இந்த மாடல் நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோன்னா ரூபாய் 80. நம்ம புரிஞ்சு முடியுதா? ஏற்கனவே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா இங்கே 6வதாக ஒரு கொஸ்டின் தரேன். இது என்ன அப்படின்னா, இதே மாதிரி ரூபாய் 9500க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு மெமரி ஆகணும், இந்த ஐடியாவில் அப்ளை பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது 2 வருஷத்துக்கு. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி 3 ஆண்டுக்கு கேட்பாங்க. 3 வருஷத்துக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத 2023 நடந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? அதில் 3 வருஷத்துக்கான ஃபார்முலாவையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி 2024 நடந்த கொஸ்டினுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதுலேயும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஸ்டின் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே, இது 6வது கேள்வி. ரூபாய் 9500க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் மொத்தமாக நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் மட்டுமே 6 கொடுத்துருக்கேன். அது 6த்தையும் உங்கள் நோட்லேயும் எழுதி வைங்க. கீழே கமெண்ட்லேயும் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டே 30, 30வது நாள் பார்க்க போகிறோம் இல்லையா? அதில் பார்க்குற எல்லா கொஸ்டினுமே நம்ம எதுலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் டாப்பிக்ல இருந்து. ஏற்கனவே டே 25 இதே மாதிரி ரீசனிங் டாபிக் பார்த்தோம். இப்போ இதே மாதிரி நாளைக்கு பார்க்க போகிற 30வது நாளுக்கான கொஸ்டினும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் டாபிக் தான். ஓகேவா? ஓகே, நாளைக்கு 10 கொஸ்டினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.